புலவர்கள் வாழ்விலோ அயன் திருநாவிலும் அமரர்கள் உலகிலோ நிறைந்திருப்பவளே சிந்த பாட்டு இசை பாட்டு செய்திமன விளக்குபதான் புடத்து மயமட மல்லி விடியலிடம் கொட்டி ஆறுமுகனாடும் குடை முக்கண்ணன் நாடு பாடுரங்கம் நடிகர் மல்லாடல் வேல் முருகனாடம் துரியாடல் ஐயானை கடையன் காமநாடு பேடு துர்கன மரக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான ஆடல் கற்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் மந்த முச்சம் என்ற பாடலை பெயட்டும் அதற்கு கொட்டு அசை தூக்கு அளவெண்ணம் தானதாங்க இணைந்து விரவிய பிளராடும் குறவைக்கு துறையே மாறப்பட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சியில் எடுத்துக்கொள் வரி வேட்டு வடு சொல்லப்படும் வரிக்குத்தி எட்டு ஒருங்கிணைந்து கலையென்ற கடலுக்கு கரைகண்ட தமிழாய் நிலை கொண்ட அறிவுக்கு நிகழ்த்த தமிழாய் மலையுச்சி உலகின மாவட்ட தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தல் பாலை எழுத்திற்கு முடித்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியை விளக்கணத்திற்குரிய ஈலிசு நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றுள்வான வெண்பா ஆசிரியப்பா கலைப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவினங்களுக்கு உண்டான பாட்டுடைய தலைவனே அகாரம் உகாரம் மகாரம் என விறக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரறுக்கப்பட்டு என் மனதில் தந்த ஒளியாய் மணியாய் வள்ளமிகு சுடர வேண்டும் வரம் திருவேன் குகனே குன்றுதூராடும் குமரா மயவன் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ்படினேன் சரணம் சரணம் சரணமய முருகப்பெருமானை வணங்கிவிட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள் பெயரே சொல்ல இனிக்குதடா
கல்தா முதுமை வராதே குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடோ முருகென்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும். அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும். அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றையோடு வாழ்த்திடும் போதே கல்தா உன்னருளொன்றோ குமரா இனிக்குதடோ உள்ளமில்லா உள்பெயரே இனிக்குதடோ சந்தனமும் குங்குமமும் ஜவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தி வடிவே தங்கொழியிலே திறனை வாழ்விக்கும் தாயமு தன்னுடைய செங்கனை சிறுப்பிலே செவ்வான பொழுகின்ற செம்பவள்ள முத்து வடிவே கந்தனை கணபதி தந்தமே வாழ்வித்த கற்கடி இன்ப வடிவே காற்றையும் மலையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் இயற்கையுடைய சிந்தனை சூழலில் தென்றலாய் உழைவிடும் தெய்வ ஒளி சிற்ப வடிவே சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மையுமை அம்மையே ஆதி சிவன் பாதியை உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கணும்மா போற்றி போட்டு இந்த அம்பாளை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் ஆமா ஐயப்பனை பார்த்துக்கோ ஓகே வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி
ஐயப்பனை வணங்கி விட்டு இது என்ன மாதம்? கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் ஆரம்பிச்சு தை மகர ஜோதி வரைக்கும் பிறக்க போகுது. இல்ல தை மகர ஜோதி வரைக்குமே செல்லும். ஆமா, அதனால ஐயப்பர் பக்தர்கள் அதிகமா இருக்கிறனால ஐயப்பன் பாடலை பாடிவிட்டு நாடகம் நடத்துறதே அவங்கதான். ஐயப்பன் பக்தர்களுக்காகவே இந்த பாடல். வள்ளியாக நடிக்கும் நந்தினி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்காக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் அனைத்து அன்பு இதயங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கணிந்த நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குளிருக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது. இந்த போர்வை போட்டுட்டுமே இந்த போர்வை வேணுமா? இது ஏற்கனவே போர்வை மாதிரி தானே போட்டுருக்க. ஆரம்பிக்கலாமா? இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவிழி தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருமடியை பள்ளிக்கட்டை சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டை சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்போ நெய்யபிஷேகம் சுவாமியே கற்பூர தீபம் சுவாமியே ஐயப்பன் வாசல் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு செல்லிடுவோ ஐயப்பா விரதமிருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்தோ அருமை நண்பராய் பாபரை தொழுதி சுவாமியே ஐயப்போ அயமம் மணியேறி வந்திடுவார் கரிமலைக்கு ரங்கம் வந்தவுடனே திருநகையப்பை அடங்கிடுவார் ஐயப்பா அயதொண்டலின்றி ஏற்றிடுவார் சிவபாலன் ஏற்றிடுவார் அருள் காவலனாயிருப்பார் பாடவல்லந்தா பாடவல்லந்தா நல்ல பாதை காத்திடுவார் ஐயப்பா சபரி பீடமே வந்திடுவார்
கொடிகண்டு அவனை சரணடைவான் மதிமுகம் கண்டே மயங்கிடுவான் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கைத்தட்டி அன்பு இது எங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் எல்லாருக்கும் நன்றி குறிஞ்சி முல்லை மருதன் மைதல் பழைய நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கட்ட நம்பி தேவனுக்கு வளர்ப்பு மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன் என் உடற்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா 7 பேர். 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். மறுவருப்பி முயற்சியா? என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப 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 செல்லம் வளர்த்துட்டு வராங்க. யார? என்னது தெரியுது, செல்லம் வளர்ந்துருக்கேன் தானே. தாத்தா இவ்வளவு கொலு கொலுன்னு இந்த வயசுக்கு போதும். இல்ல நான் என்ன எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுற மாதிரி தான் சொன்னேன். கொலு கொலுன்னு நல்லா இருக்கேன்னு சொல்றேன். இந்த வயசுக்கு இந்த கொலு கொலு. இல்ல நீங்க மேடையில வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கே. இல்ல 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 அப்படி இல்ல அதெல்லாம் அப்படி இல்ல. அமுல் பேபி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, நான் குட்டியா இருக்கறனால தான் உங்களுக்கு எல்லாம் நான் குழந்தை மாதிரி தெரியுறேன். ஆமா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தனா அப்புறம் பெரிய பிள்ளை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை தான். அதனால பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திணை விதித்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்களாம் காட்டு காவலுக்கு போறோம். நான் போறேன், எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு எப்பயுமே தோழி மாதிரி ஒருத்தைய கூட்டிட்டு வருவோம். இன்னைக்கு அவ வரல, அவ எந்த ஊர் போயிருக்கான்னு தெரியல. எங்க அண்ணன் வந்திருக்காரு வீரத்தேவன். 7 அண்ணன்லயுமே மிகப்பெரிய வீரத்தேவன் அவரு. ஆமா, அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணுக்கிறதமா காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரொம்ப நாளாவே ஒருத்தரை மனசார நினைச்சுக்கிட்டே யார் தெரியுமா, அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசுல நினைச்சிருக்கேன். நீங்க மட்டுமா நினைச்சிருக்கியா? போயா, ஏன்பா நான் கூட என்னமோ புதுசா சொல்ல போறேன்னு பார்த்தா நீ மட்டுமா நினைச்சிருக்க? நாங்க நாட்டு மக்கள் அனைவருமே அவர்தான். என்ன பல்லு வலியா? இல்ல பல்ல கடிக்கிறோம். நீங்க எல்லாம் நினைச்சிருக்க நினைப்பு வேற. என்ன நான் நினைச்சிருக்க நினைப்பு வேற. அது என்ன வேற? நீங்க எல்லாருமே பக்தி மயக்கத்துல இருக்கீங்க, ஆனா நான் அப்படியா? வேற. நான் வந்து கோவில்பட்டி வந்து தோரங்குச்சி வந்து இங்க ஊருக்கு நத்தம் வந்து இங்க வந்து சீன காதல் மயக்கத்துல இருக்கேன். என்னுடைய காதல் பேர்பட்ட காதல் சொல்லவா ஒரு காதல் கதை சொல்றேன் கேளுங்க. குயில் பாட்டு எங்கு வந்த இந்த மென்னவோ கோயிலே கோயில் பாடு வந்தது இளமாலே
கோயில் பாட்டு வந்ததனே இளமானே அதை கேட்டு செல்வதை கேட்டானே. காலமெங்கு போனாக வந்து இன்ப வேகாக இன்று வரை எண்ணி இருந்தேன். வெள்ளி தந்த ராசாவின் வெள்ளிமான் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன். என்னை இன்று யாரும் தாமரை கால செங்க காத்து வளர்ப்பேன். கற்பகத்து பொன்பதற்கு பூவினை புதங்கள் செய்யும் என்று சேர்த்து முடிப்பேன். மௌனம் போனதென்று கீதம் பாடுதே. வாழாசையோடு ஆசை தேடுதே. கீதம் பாடுதே. வாசல் தேடுதே. கோயில் பாட்டு வந்ததனே இளமானே அதை கேட்டு செல்வதை கேட்டானே. இங்கு வந்த இந்த மென்னவோ அதை கண்டு கண்டு கோயிலே இனி நான் நானே. இனி ஒன்றானோ கோயில் பாட்டு அதை கேட்டு செல்வதை கேட்டானே. நன்றி கலந்த வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். வேலுமயிலும் முருகனுக்கு அங்கு விதவித அலங்கார வேலனுக்கு பால பன்னீர் பெருமளிக்கும் பக்தி பரவசத்தில் பக்தர் மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட காதல். காதல் நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் இன்றி தூங்காது கண்ணே. இனி நான் இல்லையே. உயிர் நீயே பாதி நான் பாதி கண்ணே, அருகில் இன்றி தூங்காது கண்ணே. இந்த பெண் உலகம் பெண்ணும்
நன்றி கலந்த வணக்கம். நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. பாடுவோமே, பாடுவோம். நீதானே நாலு தரம் பாடுவோம். நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம், நீ இந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். உறவுதான் இது உதயமாகி வருதோ, எனது தாகமலையா இது அடிமையான மனது. நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம், நீ இந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். உறவுதாகம் உதயமாகி வருதோ, எனது தாகமலையா அடிமையான மனது. நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம், நீ இந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். ஊற்று போலவே பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே, காவை என்னையே பாட வைத்ததே நன்கு கொண்டதாலே, உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் நாத கண்ணில், நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் என்று உந்தன்